வணக்கம் நண்பர்களே. உலகம் முழுவதுமே சூப்பர் ஃபுட் என்று புகழப்படக்கூடிய ஒரு உணவு என்ன தெரியுமா? அதுதாங்க பாதாம் பருப்பு. இதை இங்கிலீஷ்ல ஆல்மண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தினமும் 5 பாதாம் பருப்பு சாப்பிடுங்க. மூளை நன்றாக வேலை செய்யும். பாதாம் சாப்பிட்டால் இதயம் பலமாகும், சர்மம் பளபளப்பாகும், ஆண்மையும் பெண்மையும் அதிகரிக்கும். அது ஆண் பெண் இருவருக்கும் அந்த ஸ்டாமினா பவர் அதிகமாகும். இப்படின்னு பல விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதே பாதாம் சிலருக்கு நன்மையை விட தீமையை ஏற்படுத்தலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா? அளவுக்கு அதிகமா சாப்பிட்டால் என்ன நடக்கும்? இரவுல சாப்பிடலாமா? தண்ணீர்ல ஊற வைத்து சாப்பிட வேண்டுமா? தோலுடன் சாப்பிடலாமா? இல்ல தோலை நீக்கி சாப்பிடலாமா? சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா? குழந்தைகளுக்கு தினமும் எத்தனை பாதாம் கொடுக்கலாம்? கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடலாமா? சிறுநீரக கல் இருக்கிறவங்க சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாதா? இந்த வீடியோவில் பாதாம் பற்றிய நன்மைகள், தீமைகள், அதாவது பக்க விளைவுகள், சரியான அளவு எவ்வளவு எடுத்துக்கிறணும், சரியான முறையில் பாதாமை எப்படி சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது என்பதற்கான அனைத்து கேள்விகளுக்குமே இந்த ஒரு வீடியோவில் பதில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறந்த ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். பாதாம்ங்கிறது ஒரு சாதாரண பருப்பே இல்லைங்க. இது ப்ரூனஸ் டல்சிஸ் என்ற மரத்தோடைய விதை தான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மத்திய கிழக்கு நாடுகளில் உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தப்பட்டு வருது. இன்னைக்கு இந்தியா, அமெரிக்கா, ஸ்பெயின், ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகளில் அதிகமாக விளைவிக்கப்படுகிறது. பாதாமில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் இதை உலகின் சிறந்த ஆரோக்கிய உணவுகளை ஒன்றாக மாற்றி இருக்கிறது. பாதாமில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் பாதாமில் சராசரியாக நல்ல கொழுப்புகள், புரதம், நார்ச்சத்து, விட்டமின் இ, மெக்னீசியம், கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மேங்கனீஸ், செம்பு, ரிபோப்ளேவின் இவை அனைத்தும் தான் உடலுடைய பல்வேறு உறுப்புகளுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. ஆனால் இதில் கலோரிகள் அதிகம். ஆனால் அதுதாங்க சாப்பிடக்கூடாது. அது கலோரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் சிலருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நன்மைகளை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் யார் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பின்னாடி பார்த்துடலாம். ஸோ பாதாம் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளில் முதல்ல பார்த்துறோம். நன்மை 1 இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. நம்ம உடல்ல 2 வகையான கொழுப்புகள் இருக்குது. ஒன்று நல்ல கொழுப்புகள், இன்னொன்று கெட்ட கொழுப்புகள். பாதாமில் இருக்கக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டு இதயத்திற்கு நல்ல கொழுப்பாக செயல்படுது. இதனால எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு இந்த நல்ல கொழுப்புகள் பயன்படுது. அது ஹெச்டிஎல் எனப்படும் நல்ல கொழுப்பை பராமரிக்கிறதுக்கும் ஆதரிக்கிறதுக்கும் பாதாம் பயன்படுது. இதனால இதய நோய் வரக்கூடிய அபாயம் குறையலாம். ஆனால் நீங்கள் நினைவில் வச்சுக்கிறணும், பாதாம் மட்டும் சாப்பிட்டா இதய நோய் வராது என்று அர்த்தம் கிடையாது. ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சி, ஒழுக்கமான வாழ்க்கை, அது கூட பாதாமை எடுத்துக்கிற போது தான் இதய நோய் வராமல் இருக்கும். அடுத்து 2வது நன்மை, மூளையுடைய செயல்பாட்டிற்கு பாதாம் பயன்படுது. பாதாம் சாப்பிட்டா புத்திசாலி ஆகலாம் என்று பலரும் கூறுவார்கள். இதில் சிறிதளவு உண்மை இருக்கிறது. ஏன்னா பாதாமில் விட்டமின் இ மற்றும் பிற சத்துக்கள் இருக்குது. ஸோ அந்த சத்துக்கள் நரம்போடைய செல்களை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. மூளையோடைய இயல்பான செயல்பாட்டை அதிகமாக்குறதுக்கும் ஆதரிக்கிறதுக்கும் பாதாம் பயன்படுது. ஒரே பாதாம் சாப்பிட்டால் நினைவாற்றல் திறன் அதிகரிக்கும் என்று கருத்தில் கொள்ள வேண்டாம். தொடர்ந்து நீங்கள் தினமும் சரியான அளவில் பாதாமை எடுத்துக்கிட்டு வரும்போது தான் உங்களுடைய நினைவாற்றல் அதிகமாகும். மெமரி பவர் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். உங்களுடைய பிரெயின் நல்லா புத்துணர்ச்சியாக ஆக்டிவிட்டியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். முக்கியமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் அண்ட் வயதானவர்கள். ஏன்னா வயதானவர்களுக்கு அந்த நினைவாற்றல் குறைவாக இருக்கும். வயது அதிகரிக்க அதிகரிக்க நினைவாற்றல் குறைவாக இருக்கும். ஒரு பொருள் வச்ச இடம் தெரியாது, பேச வந்த வார்த்தைகள்லாம் மறந்துடுவாங்க. ஆனால் அவங்க பாதாமை தினமும் சாப்பிட சாப்பிட, சரியான அளவில் சாப்பிட சாப்பிட அந்த நினைவாற்றல் அதிகரிக்கும். அதே மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய பாடங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு
பாதாம் வந்து ஒரு சிறந்த உணவா இருக்குது. அடுத்த 3வது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த ஒரு உணவா பாதாம் இருக்குது. பாதாம் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு மிகவும் குறைவான அளவை கொண்டு இருக்குது. இதுல நார்ச்சத்து இருக்குதுல்ல, அது நல்ல கொழுப்பாக இருக்கிறதுனால உணவுக்கு பிறகு அந்த இரத்த சர்க்கரை வேகமா உயர்றத கட்டுப்படுத்துறதுக்கு பாதாம் வந்து பயன்படுது. சர்க்கரை நோயாளிகள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்க ஆலோசனை பெற்றுட்டு உங்களுடைய மருந்து மாத்திரை கூடவே பாதாமையும் எடுத்துக்கறலாம். சர்க்கரை நோயாளிகள் பாதாம் சாப்பிடலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்வீட் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க பாதாமில். சர்க்கரையெல்லாம் மூ சிலர் வந்து ஹனி தேனில் வந்து பாதாமை ஊற வச்சு வச்சுருப்பாங்க. சாக்லேட் பாதாம்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. நார்மலாக இருக்கக்கூடிய பாதாமை ஊற வச்சு எடுத்துக்கிறலாம். அடுத்து 4வது நன்மை என்னென்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு பாதாம் வந்து பயன்படுது. பாதாம் சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு தவறான நம்பிக்கை. ஆனால் உண்மையில் அளவாக சாப்பிட்டா நீண்ட நேரம் பசி எடுக்காது. நம்ம அதிகமாக சாப்பிட சாப்பிட அது ஜங்க் ஃபுட்டு, மற்ற கலோரிகள் நிறைந்த உணவு நிறையா நம்ம அதிகமாக சாப்பிட சாப்பிட தான் உடல் எடை வந்து அதிகமாகும். நம்ம நீண்ட நேரம் பசி உணர்வோடு இருந்து நம்ம சாப்பிட்ற பழக்கத்தை குறைச்சாவே உடல் எடை ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு 40 இல்லைன்னா 50 பாதாம் சாப்பிட்டால் நிச்சயமாக கலோரி கூட ஆரம்பித்து உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் அளவாக ஒரு நாளைக்கு 5 பாதாம் அளவாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடல் எடை கூடாது. உங்களுக்கு உடல் எடை குறைக்கிறதுக்கு உதவும். சருமத்தை இளமையாக வச்சுக்கிறதுக்கு பாதாம் வந்து உதவுது. இதில் விட்டமின் இ, அப்புறம் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது செல்களை வந்து ஆக்சிடேட்டிவ் சேதத்தில் இருந்து பாதுகாக்கிறதுக்கும் மற்ற தூசு, மாசு, சூரிய ஒளி, மன அழுத்தம் போன்ற காரணங்களால் ஏற்படக்கூடிய சேதத்தை குறைக்கிறதுக்கும் பாதாம் பயன்படுது. இதனால தான் சரும ஆரோக்கியத்திற்கு பாதாம் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. முக்கியமாக வயதானவர்கள் பாதாமை தொடர்ந்து எடுக்கும்போது முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி முதுமையில் வரக்கூடிய அந்த முகச் சுருக்கங்களை தள்ளி போடுறதுக்கும் பாதாம் பயன்படுது. அடுத்து 6வது நன்மை, எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு பாதாம் பயன்படுது. பாதாமில் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் இருக்கிறதுனால இது எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கிய பங்கு வகிக்குது. குறிப்பாக வயது அதிகரிக்கும் போது எலும்பு அடர்த்தி குறைய ஆரம்பிக்கும், எலும்பு சார்ந்த நோய்கள் வர ஆரம்பிக்கும். ஆனால் பாதாமை எடுக்கும்போது அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படலாம். முக்கியமாக வயதானவர்களுக்கு இந்த மூட்டு வலி, கால் வலி இதெல்லாம் வருதுல்ல, அவங்கெல்லாம் தொடர்ந்து பாதாமை சாப்பிட்டா அவங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அடுத்து 7வது நன்மை, ஆண்களுடைய ஆரோக்கியத்திற்கு பாதாம் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பலரும் பாதாமை வந்து ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவாக கூறுறாங்க. உண்மையில் பாதாமில் வந்து ஆரோக்கியமான கொழுப்பு, புரதம், மெக்னீசியம், துத்தநாதம், விட்டமின் இ இது எல்லாமே இருக்குது. அதனால் ஆண்களுக்கான தேவையான அந்த ஸ்டாமினா பவருக்கு பாதாம் வந்து பயன்படுது. உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு பயன்படுது. தசைகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இரத்த ஓட்டத்தை மறைமுகமாக அதிகரிக்கிறதுக்கும் இந்த பாதாம் வந்து பயன்படுது. அடுத்து 8வது நன்மை, பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு பாதாம் கொடுக்கக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். பெண்களுக்கு பாதாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம், விட்டமின் இ, நல்ல கொழுப்பு உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்களை பெண்களுக்கு வழங்குது. முக்கியமாக கர்ப்ப காலத்தில் அல்லது தாய்ப்பால் கொடுக்கும் காலத்தில் நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனை கேட்டுட்டு பாதாமை உணவில் சேர்க்கறது ரொம்பவே நல்லது. சிலருக்கெல்லாம் வந்து பாதாம் ஒவ்வாமை இருக்கும், அதாவது அலர்ஜி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பாதாம் நல்லதுன்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிட்றாங்க. அதிகமாக சாப்பிட்டா வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஓவர் வெயிட் ஆயிரும். அப்போ உங்கள் உடலுக்கு வந்து பிரச்சனை ஆயிரும். ஸோ அளவோடு எடுத்துக்கிறது தான் நல்லது.
அடுத்து குழந்தைகளுக்கு பாதாம் கொடுக்கலாமா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த கேள்வி நிறைய பெற்றோர்கள் கேட்கிறார்கள். முக்கியமாக 6 மாதத்திற்கு குறைவாக இருக்க குழந்தைகளுக்கு பாதாம் கொடுக்கவே கூடாது. சிறிய குழந்தைகளுக்கு முழு பாதாமாக கொடுத்தீங்கன்னா அது போய் தொண்டையில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வயதிற்கு ஏற்ற மாதிரி நல்லா அரைச்சி நீங்கள் பவுட்ரு வடிவில் சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக நீங்கள் குழந்தை நல மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு எவ்வளவு பாதாம் சாப்பிட்லாம், எந்த முறையில் பாதாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு நாளைக்கு பொதுவாக பெரியவங்க 20லேருந்து 30 கிராம் எடுத்துக்கலாம். அதாவது சுமார் 15லேருந்து 20 பாதாம் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆனால் நார்மலாக 5 பாதாம் எடுக்கிறது தான் பெட்ரு. சின்ன குழந்தைங்கன்னா 3 பாதாம், கொஞ்சம் பெரியவங்கன்னா 5 பாதாம், அதுவே பெட்ரு. இப்போ ஜிம்முக்கு போகிறவங்க, ரொம்ப கடினமாக விளையாட்டு வீரர்கள், இவங்கன்னா நார்மலாக 15லேருந்து 20 எடுத்துக்கலாம். ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால அவங்க அவ்வளோ எடுத்துக்கலாம். ஆனால் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, வெளியில் போயிட்டு வர்றவங்க, அவங்க நார்மலாக தினமும் 5 பாதாம் எடுத்துக்கிட்டாவே போதும். ஸோ அதே மாதிரி உடல்நிலை, உடற்பயிற்சி, உணவு முறையை பொறுத்து தேவைகள் மாறுபடும். அதனால தான் நான் சொல்கிறேன் 5 பாதாம் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். பாதாமை சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரம் காலையில் நம்ம சாப்பிட்லாம். இல்லைனா காலை உணவு கூட சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்லனா மதியானம் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். சிலர் உடற்பயிற்சி செய்வாங்க. உடற்பயிற்சிக்கு முன்னே சாப்பிட்லாம், இல்லை உடற்பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறமும் எடுத்துக்கலாம். ஆனால் இரவில் சாப்பிட வேண்டாம். அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். இவ்வளவு நேரம் நம்ம பாதாமுடைய நன்மைகளை தான் பார்த்தோம். இப்போ பார்க்கக்கூடிய பகுதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமாக சாப்பிட்டா என்ன பிரச்சனையாகும், யார் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது அதிகமாக சாப்பிட்டா ஏற்படக்கூடிய பக்க விளைவு ஒன்று என்னென்னா, உடல் எடை அதிகரிக்கும். ஸோ ஆரோக்கியமான உணவாக இருந்தாலும் அதிகமாக சாப்பிடும் பொழுது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். அதே மாதிரி கலோரி இது அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக சாப்பிடும்போது உடல் எடை அதிகரிக்கும். அடுத்து 2வது பக்க விளைவு என்னென்னா, வயிற்று பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பாதாமில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால அதிகமாக சாப்பிடும்போது வயிறு உப்பசம், வாய்வு, மலச்சிக்கல், சிலருக்கு வயிற்றுப்போக்கெல்லாம் ஏற்படலாம். அதனால் அளவாக எடுக்கிறது நல்லது. அடுத்து 3வது பக்க விளைவு என்னென்னா, பாதாம் அலர்ஜி ஏற்படுத்தும். சிலருக்கு கடுமையான ஒவ்வாமையெல்லாம் ஏற்படுத்தும். தோல் அரிப்பு, தடிப்பு, உதடு அல்லது நாக்குகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், மூச்சு திணறல், வாந்தி போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். அதனால் அளவாக எடுத்துக்கிறது நல்லது. அடுத்து 4வது பக்க விளைவு என்னென்னா, சிறுநீரக கல் இருக்கக்கூடிய அபாயம். சிறுநீரக கல் இருக்கும்ல, அவங்க எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இதில் பாதாமில் ஆக்சிலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையான சேர்மம் இருக்குது. அதனால் அவங்க இந்த பாதாமை சாப்பிடவே கூடாது. அடுத்து 5வது பக்க விளைவு என்னென்னா, அதிக விட்டமின் ஈங்க. பாதாமில் அதிக அளவில் விட்டமின் இ இருக்குது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, விட்டமின் ஈக்காக மாத்திரை எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா சப்ளிமெண்ட் எடுத்துக்குவாங்க. ஸோ அதையும் எடுத்துக்கிட்டு பாதாமையும் எடுக்கும்போது விட்டமின் இ அதிகமாக உடலுக்கு போயிடும். ஸோ அதிகமாக ஏற்படும் பொழுது பல பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ யாரெல்லாம் இதை தவிர்க்க வேண்டும் கண்டிப்பாக அப்படின்னா, பாதாம் அலர்ஜி இருக்கிறவங்க கண்டிப்பாக பாதாமை சாப்பிடக்கூடாது. சிறுநீர் கல் வரலாறு இருக்கிறவங்க, ஏற்கனவே இருந்தாலும் சரி, இப்போ இருந்தாலும் சரி, ஏற்கனவே இருந்து சரியானாலும் சரி, சிறுநீரக கல் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க தயவுசெய்து பாதாமை சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் அதிக கலோரி கட்டுப்பாடு, சிலர்லாம் ஒபிசிட்டியாக இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் பாதாமை சாப்பிடவே கூடாது. அதே மாதிரி சிறிய குழந்தைகளுக்கு முழு பாதாமை கொடுக்காதீங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் கவனித்து தான் நீங்கள் பாதாமை சாப்பிடணும். நண்பர்களே, பாதாம்ங்கிறது ஒரு அற்புதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவு. நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது நன்மைகளும் ஆபத்துகளும். ஸோ எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவாக எடுத்துக்கொண்டால் அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட்